மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள கண்ணகி கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கண்ணனிடம் கேட்கலாம். ரமேஷ் கண்ணன், கண்ணகி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? கார்த்திகா, தமிழகத்தின் மேகமலை புலிகள் காப்பகம், கேரளாவின் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் ஆகிய இரு மாநில வன எல்லையில் அமைந்திருக்கிறது இந்த கண்ணகி கோயில். கடல் மட்டத்தில் இருந்து 5000 அடி உயரத்தில் உள்ள இந்த கண்ணகி கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலானது தற்போது தொல்லியல் ஆய்விலும் இருக்கிறது. இத்தனை பழமை வாய்ந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி கோயிலில் இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரை முழுநிலவு விழாவானது கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த விழா இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக இன்று காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாள் மட்டும் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் வனச்சாலையும் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனச்சாலையும் காலை திறக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 2 மணி வரை மட்டுமே குமுளியில் இருந்து தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனச்சாலை வழியாக வாகனங்கள் பக்தர்களை எடுத்துக்கொண்டு அனுமதிக்கப்படுகின்றன. ஏனென்றால் வனப்பாதை என்பது வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி என்பதால் மாலை 4 மணிக்கு மேல் தரிசனம் அங்கு கோயிலில் தரிசனம் முடித்த பக்தர்கள் அனைவரும் வனத்துக்குள் இருந்து திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், உணவு போன்ற வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. குமுளியிலிருந்து இன்று இந்த விழாவுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா முழுக்க இருந்தும் இந்த கண்ணகியை தரிசிப்பதற்காக பக்தர்கள் மலையேறி கொண்டிருக்கிறார்கள். தற்போது தரிசனம் நடந்து கொண்டிருக்கிறது. 5 மணிக்கு மேல் தரிசனம் முடித்த பக்தர்கள் அனைவரும் மலையிறக்கப்படுவார்கள். இந்த பக்தர்கள் தரிசனம் முடித்து திரும்பும் வழியில் அவர்கள் மீண்டும் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக குமுளியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு காலத்தில் இந்த கண்ணகி கோயில் என்பது மிகவும் சர்ச்சைக்கு வாய்ந்த கோயிலாக இருந்தது. தற்போது இரு மாநில மக்களும், கேரளாவும் தமிழக மக்களும் இணைந்து வணங்கும் ஒரு சகோதரத்துவத்தையும் இரு மாநில உறவுகளை மேம்படுத்தும் விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணன். மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு